நம்ம சேனலில் சுண்டைக்காயினோட நன்மை தீமை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எதை பற்றி படித்தாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் படிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுண்டைக்காய்க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது பாருங்கள். சுண்டைக்காயினோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா சோலனும் டார்வமுங்க. அதாவது சுண்டைக்காய்க்கு ஆங்கிலத்தில் வந்து டர்க்கி பெர்ரி, அதாவது துருக்கி பெர்ரி அப்படின்னு சொல்லலாம். சுண்டைக்காயினோட பூர்வீகம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் ஆகும். அங்கே வந்துட்டு தான் சுண்டைக்காய் ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்து விளைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சுண்டைக்காயினோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, சுண்டைக்காய் வந்து சமையலுக்கு ரொம்ப பயன்படும். பல மருத்துவ சிகிச்சைகளுக்கும் வந்து மருந்தாகவும் பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காய் வந்து கல்லீரல், மண்ணீரல் போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது. சுண்டைக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கும் உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் தீர்ப்பதற்கெல்லாம் இது ஒரு அருமருந்தாக பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சுண்டைக்காயை வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு வந்து செரிமான கோளாறு, நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் வருங்க. ஸோ எதையுமே அளவோடு சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.